கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்கிற வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். என் அன்பு சகோதர சகோதரி, எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த சீஷர்களோடு இயேசுவும் இணைந்து உயிர்த்தெழுந்த இயேசு அவரோடு பயணித்தார். அவர்கள் வீடு கிராமம் சமீபமாக வந்தபொழுது தங்களோடு தங்கியிருக்கும்படி கேட்டார்கள். அவரும் அவரோடு தங்க அந்த நேரத்தில் அவர்கள் பந்தி உட்கார்ந்திருக்கிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு அவர்களுடைய அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறார். இயேசுவோடு அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை அவர்களுக்கு கொடுக்க முற்படும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த இயேசு என்று பார்த்தார். நடந்து வருகிற பொழுதும் சம்பாஷிக்கிற பொழுதும் அவரை குறித்து அறியாதிருந்த இந்த சீஷர்கள் அப்பத்தை பிட்ட பொழுது அவரை அறிந்தார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நம்முடைய பெற்றோர் வழியாக பார்க்க முடியும், உடன் பிறந்தவர்கள் வழியாக பார்க்க முடியும், நண்பர்கள் மூலியமாக பார்க்க முடியும், ஊழியர்கள் மூலியமாக பார்க்க முடியும். நமக்கு பல அனுபவங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் உணர்வற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அழிந்து போகிற காரியங்கள் நம் கண்களை மறைத்திருக்கிறது. நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அருள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வழிநடத்துதல், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அனுபவிக்காமலேயே ஒரு காலத்தை கழித்து விட்டார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள், ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாய், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாய், உங்கள் வேண்டுதல் எதிர்பார்ப்புகளை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் தங்கள் விருப்பத்தை இயேசுவுக்கு தெரிவிக்கிறார்கள். எங்களோடு தங்கிரும். இயேசு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களோடு தங்கியிருக்கும்படி அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தியான வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழையுங்கள். இன்வைட், அவரை அழையுங்க. அவர் அழைத்தால் அவர் வருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இயேசு அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தார். அவரை அழைக்கிற பொழுது அவர் வருவார். ஒரு வேலைக்கு சில காலம் தாமதமாகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாலும் மரியாளும் இயேசுவுக்கு தன் சகோதரன் வியாதியாக இருக்கிறான், மரண அவசரப்படுகிறான், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். ஒரு 4 நாள்கள் கழித்து தான் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் என்று பார்க்க. என் அன்பு சகோதரனை சகோதரி, 100 அதிபதி தன் வீட்டுக்கு வந்து தன் வேலைக்காரனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்டபொழுது உடனே இயேசு அவன் பின்னாடி போனார், அவன் இல்லத்திற்கு போனார் என்று பார்க்கிறோம். நாளிலும் கூட வருந்தி இந்த எம்மாவூர் சீஷர்கள் தங்கள் இல்லத்திற்கு அழைத்தபொழுது இயேசு அவர்களோடு இல்லத்திற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை விருந்தாளியைப் போல, அவர் அந்நியரைப் போல தான் இல்லத்திற்கு அழைத்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களோடு பந்தி இருக்கும் பொழுது அவர்களை பந்தி பகிர்ந்து கொடுக்கிறவராக, அவர்களுக்கு உபசரிக்கிறவராக மாறிப்போனார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, திடீரென்று தான் எம்மாவூருக்கு இந்த சீஷர்கள் போனார்கள். அந்த இல்லத்தில் உணவு இருந்ததா இல்லையா என்று தெரியாது. அங்கிருந்த அப்பம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குமா தெரியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில்
திரளான ஜனங்கள் தன்னோடு இருக்கிறதை கண்டு சீஷர்களை அழைப்பித்து, இவர்களுக்கு உணவு நீங்களே கொடுங்கன்னு சொன்னார். அந்திரேயா ஒரு பையனை கண்டுபிடிச்சி பிலிப்பின் இடத்துல சொல்லி, இருவரும் இணைந்து இயேசுவிடத்தில் வந்து, இந்த பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவர்களை வரிசையாக அந்த பந்தியில் உட்கார வைத்து விட்டு, இது போதுமானது, 5 அப்பம் 2 மீன், அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களிடத்தில் கொடுத்தார். அந்த பந்தியில் உட்கார்ந்திருந்து சாப்பிட்டு திருப்தி அடைந்த புருஷர்கள் 5000 பேர், அவருடைய குடும்பத்தினர் ஏராளமான பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களை போஷித்தார். இப்போவும் எம்மாவூருக்கு வந்து சீஷர்களுடைய இல்லத்தில் அமர்ந்த பொழுது, அவர்கள் பந்தி அமர்ந்த பொழுது, இயேசு தன்னிடத்தில் இருந்த அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரின் இது இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரத்தில் வாங்க. கம் க்ளோசர் டு காட், சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். He will take care of your life. He will take care of your studies. He will take care of your job. Do not worry about anything. எல்லாம் கைவிட்டு போனது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன் சரித்திருக்கிற வியாதி உன்னை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரால் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர் தன் சட்டைக்குள்ளாய் உங்களை மறைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி இருக்கிறார். 138 சங்கீதம் 8 சொல்லுகிறது போல, அவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு தான் உனக்கு படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை ஆண்டவர் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உன் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர். அவர் உங்கள் வாழ்வில் இடைப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்களை வைத்திருக்கிறார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். உங்கள் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாம் இழந்தது போல இருக்கலாம், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 32 இயேசு தெளிவாய் சொன்னார், அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள், ஆனால் இவைகளெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே கொடுப்பதற்கு. திடீரென்று எம்மாவூருக்கு வந்து அவருடைய இல்லத்தில் அமர்ந்திருந்து பந்தி அமர்கிற பொழுது அந்த வீட்டார் எவ்வளோ பேர் இருந்தார்கள். இயேசு அந்த புதிதாய் எருசலேமிலிருந்து வந்த சீஷர்கள் என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் பின்னாடி வந்திருக்கிற மக்கள் எத்தனை பேர், அந்த வீடில் எத்தனை பேர் அமர்ந்திருந்தார்கள் தெரியாது. திகைத்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கியிருக்கலாம், என்ன செய்வது என்று திகைத்திருக்கிற இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு டேக்கிங் அப்பர் ரோல். உன்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு முதன்மையான இடத்தை எடுப்பார். அவர் உங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவர்களை செவையாக்குகிற தேவன். அவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உன் இருளை வெளிச்சமாக்க முடியும். அவர் ஒரு நாளும் தன்னை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது. 23 அதிகாரம் 18 நீதிமொழிகளில் தெளிவாய் சாலமோன் சொல்ற, நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த தியான வேளையில் உங்களை ஆண்டவர் கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய படிப்பு, வேலை, குடும்பத்தை, எதிர்காலங்களை அவர் பார்த்து கொள்வார். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்க முற்படும்போது அவர் கண்களுக்கு மறைந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த எம்மாவூரில் வந்த சீஷர்கள் அறிந்து மறுபடியும் அந்த நேரமே அவர்கள் புறப்பட்டு இரவோடு இரவாக எருசலேமுக்கு போய் தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் சந்தித்தோம், அவர் எங்களோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லினார், எங்களை தேற்றினார், எங்களை உற்சாகப்படுத்தினார், எங்களை மறுபடியுமாய்
ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதற்கு ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பதற்கு என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி சாட்சி பகர்ந்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. இந்த காலை தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொந்து போய் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் வாழ்வில் விலக்கேற்றி வைப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாங்க. இந்த நாளின் தேவைகளை சந்திங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இந்த நாளில் உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். சரீர பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய தழுமெறின கரங்களால் தொடுங்க சுவாமி. பயப்படாது, நான் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவோம், உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தில் அவளை தாங்குவேன் என்று வாக்களித்தவரே, நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை இப்பொழுது வரட்டும். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கட்டும். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். இந்த நாளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபினால பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.